Hi guys, welcome to Quick Throw. Sorry guys, இன்னைக்கு நான் ஐஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ ஹாய் சைபர் சோல்ஜர்ஸ், வெல்கம் டு குயிக் த்ரோ அண்ட் மேன் ஆஃப் மை வேர்ட்ஸ். ஸோ நேற்று வந்து நோட் கீப்பிங்கோட இம்பார்ட்டன்ஸ் அண்ட் ஒரு நோட்ஸ் கீப்பாக ஒரு சாஃப்ட்வேர்னு பார்த்தோம் ஆக்சுவலாக நம்ம. நெக்ஸ்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அதில் வந்து ஆக்சுவலாக ஃபோட்டோஸ்லாம் இம்போர்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்ற அதுக்கான ஒரு நோட் கீப்பிங் சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷாட் சாஃப்ட்வேர் கைஸ். லைக் பின்னாடி சின்னதாக ஏதாவது சவுண்ட் அந்த மாதிரி கிடைச்சா மைண்ட் பண்ணிக்காதீங்க. அண்ட் ப்ரோ நீங்கள் ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க ஆக்சுவலாக வந்து ஆடியோ கொஞ்சம் நல்லா இல்லை ப்ரோ, சரி பண்ணுங்கன்னு. ஆக்சுவலாக என்கிட்ட மைக் கிடையாது, நான் லேப்டாப் மைக்கில் ஸ்ட்ரெயிட்டாக தான் பேசிட்டு இருக்கேன். ஸோ அதில் வந்து எக்கோ வருது. நெக்ஸ்ட் என் ரூமில் வந்து தனியாக நான் பேசுறதுனால அந்த எக்கோஸ் எல்லாமே இருக்குது. கவலைப்படாதீங்க கைஸ், கொஞ்சம் சேனல் நல்லா எனக்கு வந்தோடனே ஒரு மைக் வாங்கிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லைனா நீங்களே கூட ஸ்பான்சர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே நான் வந்து பேப்பர் அக்கௌண்ட் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஸ்பான்சர் பண்ணிங்கன்னா நான் மைக் வாங்கிப்பேன் கைஸ். ஓகே, தேங்க்ஸ் கைஸ். சும்மா சொன்னேன், இங்கே பண்ணனாலும் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகே, வீடியோக்குள்ள போய் லைக் இந்த க்ரீன் ஷாட்ன்ற எடிட்டர் தான் நான் ஆக்சுவலாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் வந்து ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். ஸோ இது எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக உங்கள் க்ரோம் ப்ரௌசர், ஸோ க்ரோம் இல்லை நான் ஃபயர்ஃபாக்ஸ் நான் எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். ஐ ப்ரிஃபர் டு யூஸ் ஃபயர்ஃபாக்ஸ் பிகாஸ் க்ரோமோட ஃபயர்ஃபாக்ஸ் எனக்கு நல்லா தான் தெரியுது. ஸோ அதில் நீங்கள் க்ரீன் ஷாட் ஃபார் விண்டோஸ் அப்படின்னு கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் வரும். ஸோ இதில் தேவையில்லாம இதுக்கெலாம் போக வேண்டிய அவசியம் கிடையாது. லைக் ஸ்ட்ரெயிட்டாக டவுன்லோட்ஸ்க்கு போயிடுங்க. டவுன்லோட்ஸ்க்கு போனீங்கன்னா ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் லேட்டஸ்ட் ஸ்டேபிள் வெர்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாக இருக்கும். வேறு எந்த ஒரு பிரச்சனையும் நெக்ஸ்ட் மட்டும் கொடுங்க. வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா கேரேஜஸுமே அதில் வரப்போகிறது கிடையாது. ஸோ அதனால நான் அப்படி சொல்கிறேன். லைக் அதை நீங்கள் அதுக்கப்புறம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ அதுக்காக நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன். லைக் வந்து நீங்கள் பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து எப்படி வந்து அது க்ரீன் ஷாட் ஒர்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, லைக் உங்களோட கீபோர்டில் வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து இந்த க்ரீன் ஷாட்டை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் ஸ்க்ரீனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே இந்த மாதிரி வந்துடும் கைஸ். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் ஸ்க்ரீனில் நீங்கள் எங்கே வந்து ஃபோட்டோ எடுக்க போகிறீங்கன்றது, நான் வந்து இதை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் அதை ட்ராக் பண்ணுறேன். ஓகே, அப்படி விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரும்னா சேவ் அஸ் டிஸ்பிளே இல்லை காப்பி டு தி கிளிப் போர்ட் இல்லைனா ஓப்பனிங் இமேஜ் எடிட்டர் அப்படின்னு இருக்கும். ஸோ காப்பி டு தி கிளிப் போர்ட்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கோ, நீங்கள் இங்கே போய் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரு சின்ன எடிஷன் பண்ண வேண்டியது இருக்குன்ற பட்சத்தில் ஓப்பனிங் இமேஜ் எடிட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல கைஸ், நீங்கள் அதை கொடுக்கலாம். இல்லை ஸ்ட்ரெயிட்டாக சேவ் பண்ணிட்டு அப்படின்ற பட்சத்தில் சேவ் டேரக்ட்லி கொடுத்தீங்கன்னா உங்களோட டெஸ்க் டாப்லேயே வந்து ஸ்ட்ரெயிட்டாக சேவ் ஆகிடும். இல்லைன்ற பட்சத்தில் சேவ் அஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டர்ஸ் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் நீங்கள் எங்கே வந்து சேவ் பண்ணுறத லொக்கேஷன் கொடுக்கலாம். நான் எப்பயுமே அந்த ஓப்பனிங் இமேஜ் எடிட்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் எப்பயும் கூட ஓப்பனிங் இமேஜ் எடிட்டர் பார்த்து ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே கூட வச்சு குட்டி பாப்பா போதும், லைக் எக்ஸ்போர்ட் டு ஓப்பனிங் இமேஜ் எடிட்டர் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மேபி கொஞ்சம் நல்ல குவாலிட்டி வச்சு பாருங்க கைஸ். அண்ட் ஆட் கவுண்டர் அப்படின்னு ஒரு இடத்துல கைஸ், ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். லைக் எப்போ யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே 1 அண்ட் நெக்ஸ்ட் இது 2 நெக்ஸ்ட் 3 அண்ட் 4 அண்ட் 5. ஸோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த கவுண்டர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் கனெக்டர்ஸ் அண்ட் ட்ரா எக்லிப்ஸ். ஸோ எக்லிப்ஸ் ட்ரா பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எதையாவது ரவுண்ட் பண்ணி காட்ட போகிறீங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி எக்லிப்ஸஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஏதாவது ஏரோ மார்க் போட்டு காட்ட போகிறேன் அப்படின்ற பட்சத்தில் லைக் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம், டவுன்லோட் பட்டன்ஸ். ஸோ இதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இல்லை நான் எழுத போகிறேன், ஹைலைட் பண்ண போகிறன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹைலைட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. லைக் நான் இப்போ வந்து டவுன்லோட்ஸில் மட்டும் தான் ஹைலைட் பண்ண போகிற பட்சத்தில் அதை கொடுத்து அந்த மாதிரி அந்த எல்லோ மார்க்கில் ஹைலைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயங்கள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ மிச்சம் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் ரீசைஸ் பண்ணுறது அண்ட் கவுண்டர் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் கிளாக் வைஸ் ரொட்டேட் பண்ணுறது, க்ராப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராயிங் ஃப்ரீ ஹேண்ட். ஸோ நீங்களே ஏதாவது வரைய போகிறீங்கன்ற பட்சத்தில் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றதெல்லாம் முடிவு பண்ணிக்கோங்க. நான் எப்பயுமே காப்பி டு தி கிளிப் போர்டு தான் கைஸ். ஸோ காப்பி த இமேஜ் டு தி கிளிப் போர்டு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை நான் ப்ரெஸ் பண்ணி போயிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காப்பி ஆயிடுச்சு கிளிப் போர்டில். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா எனக்கு க்ளோஸ் பண்ணிக்கலாம், எனக்கு அவசியம் கிடையாது. அண்ட் இதை எடுத்துகிட்டு போய் நான் ஆக்சுவலாக என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் அப்படி பார்த்தீங்கன்னா கீப் நோட்ஸ்க்கு போயிடணும். ஸோ கீப் நோட்ஸ் ஓப்பனிங் அண்ட் ஓகே ஓப்பன் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் லிங்க் லிஸ்ட் ஓகே, இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இது என்னோட டேட்டா செக்ஷன் நோட்ஸ். ஸோ இதான் நம்ம வந்து போன இதில் ஓப்பன் பண்ண நோட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம்ல. ஸோ அந்த நோட்ஸு
அதில் வந்து நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து நான் நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். I create a new file, so I mean new page வேற ஒன்றும் இல்லை. இதில் வந்து how to download screenshot அப்படின்னு வந்து நான் வந்து ஆக்சுவலாக நேம் கொடுத்துக்கிறேன். அண்ட் கொடுத்துட்டு ஸோ இதில் வந்து அப்படி Ctrl+V ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும் பேஸ்ட் ஆகிடும் கைஸ். ஸோ Ctrl+V ஃபார் பேஸ்ட் அண்ட் Ctrl+C ஃபார் காப்பி உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் அதுக்கு டீட்டெயிலாக போக விரும்பல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நோட்ஸில் உங்களோட இமேஜஸை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு லைக் எழுதுறது அப்புறமேட்டு எழுதிக்கலாம், அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி உங்களோட இமேஜஸை பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீன்ஷாட், ஸோ இந்த நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஷாட்ன்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. ஸோ வந்து நோட்ஸ்க்கான சாஃப்ட்வேர்ஸ் முடிஞ்சு. ஸோ இதுக்கு மேலே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேக்கிங் ப்ரோசஸ்க்குள்ளே போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ். ஐ லவ் யூ கைஸ்.